ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ். இன்னைக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மெசேஜ் சொல்லலாம் அப்படின்னு நினச்சி வந்தேன். ட்வின் ஃப்ளேம்ஸ் வந்து தே ஆர் நெவர் செப்பரேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கான்செப்ட் வந்து ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்காக நமக்கு வந்து புரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஃபர்ஸ்ட்லாம் எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. யூ ரீச் அ ஸ்டேட் வேர் யூ அண்டர்ஸ்டாண்ட் யூ கான் செப்பரேட் அப்படிங்கிறதும் அந்த சோல் உங்கள் கூடவே இருக்குங்கிறதும் புரிய ஆரம்பிச்சிடும். பட் இதை வந்து ஒரு புரியற லாங்குவேஜில் நான் சொல்லணும் அப்படின்னா, இந்த சோல் வந்து இந்த உலகத்துல வந்ததுலேருந்து இந்த ஜென்மோன்னு கிடையாது, எத்தனை ஜென்மம் நம்ம எடுத்திருந்தாலும், எப்படி எல்லாம் வாழ்ந்திருந்தாலும், என்னென்ன ஃபார்ம்ல நம்ம வாழ்ந்திருந்தாலும், அந்த டைம்ல எல்லாமே இந்த ரெண்டு சோல்ஸுமே ஹேட் தேர் ஓன் கனெக்ஷன். ஒரே டைம்ல ஒரே ஜென்மத்துல இருந்திருக்கணும்னு கிடையாது. பட் த சோல் வில் ஆல்வேஸ் பி வித் த அதர் சோல். அது வந்து பழைய ஜென்மங்கள் பத்தி சொல்லும்போது வி டோன்ட் நோ அண்ட் வி கான்ட் கனெக்ட் இல்லையா? ஆனா இந்த லைஃப் டைம்ல நான் சொல்றேன், நம்ம எல்லாரும் வந்து ஒரு 20 இயர்ஸ், 30 இயர்ஸ், 40 இயர்ஸ், 50 இயர்ஸ், இல்லை 60 இயர்ஸ், இந்த மாதிரி இத்தனை வருஷம் வாழ்ந்ததுக்கு அப்புறம் தானே நம்ம ட்வின்னை வந்து மீட் பண்ணியிருக்கோம். ஸோ கோ பேக் டு யுவர் லைஃப் அண்ட் சி. உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒன்று செக் பண்ணி பாருங்க உங்கள் லைஃப்பை. நீங்கள் வந்து நிறைய கஷ்டங்கள் கடந்து போயிருப்பீங்க. ரெண்டு சோல்மே, உங்கள் ட்வின்னும் சரி நீங்களும் சரி, ரொம்ப கஷ்டங்கள் இந்த லைஃப்ல வந்திருக்கும். சம் மொமெண்ட்ஸ் வுட் ஹவ் பீன் லைக் வாழவே தோணலை அப்படிங்கிற மொமெண்ட்ஸ் கூட உங்களுக்கு வந்திருக்கலாம். பட் எல்லா மொமெண்ட்லையுமே வந்து யூ வுட் ஹவ் ஆல்வேஸ் ஃபெல்ட் தட் சம்திங், ஒரு பவர், என்னமோ ஒன்று தேடி போற ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இருந்திருக்கும். யோசிச்சு பாருங்களேன். எதையோ தேடி நான் போறேன், அதனால ஐ ஷுட் நாட் கிவ் அப். இன்னைக்கு எவ்வளோ அழுதாலும், 2 நாள் அழுதாலும், 3 நாள் அழுதாலும், 4வது நாள் ஏந்திரிச்சு நோ ஐ எம் நாட் லைக் திஸ், ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் அகெயின் அப்படிங்கிற மாதிரி கிவ் அப் பண்ணாம திரும்ப 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 நீங்க ஏந்திரிச்சு வந்திருப்பீங்க. அதுக்கு என்ன ரீசன் தெரியுமா? யார் உங்களுக்கு அங்க அந்த ஒரு கைடிங் லைட்டா இருந்தாங்க? என்னத்தை தேடி நீங்க போனீங்க? ஆல்வேஸ் த அதர் சோல் வாஸ் வித் யூ. அது நம்மளோட சோல் தான். அப்போ வந்து அந்த சோல் வந்து உங்களை அந்த கைடிங் லைட்டா இருந்தது. அதே மாதிரி நீங்களும் தான். உங்க ட்வினை பத்தி யோசிச்சு பாருங்களேன். தே வுட் ஹவ் கான் த்ரூ மெனி ப்ராப்ளம்ஸ், மெனி டிஃபிகல்டிஸ். ஆனா அவங்களும் எல்லா இடத்துலையுமே தளராம ரொம்ப வெற்றிகரமா முன்னேறிக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஸோ எவ்ரிவேர் நீங்க வந்து அங்க ஒரு கைடிங் லைட்டா அவங்களுக்கு இருந்தீங்க. எகைன் நான் சொல்றேன், லவ் இஸ் ஒன் திங் தட் வி போத் ஆர் சீக் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம். வி ஸ்டாப் சீக்கிங் அட் ஒன் மொமெண்ட். பட் இந்த காலம் அத்தனையும் நம்ம லவ் தான் சீக் பண்ணியிருப்போம். ஆனா சீக் பண்ணும்போது நம்ம கண்டிஷன்டு மைண்டோட தான் சீக் பண்ணோம். நம்ம கண்டிஷன்ஸ் அங்க அப்படியே இருந்தது. ஸோ நீங்க வந்து உங்களோட ஏஜ் பொறுத்து எந்த பர்சன் கிட்ட உங்களுக்கு லவ் வரலாம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயங்கள் உங்க மனசுல இருக்கும் இல்லையா? அதை பொறுத்து தான், அந்த கண்டிஷனை பொறுத்து தான் நீங்க வந்து அந்த லவ்வை வந்து தேட ஆரம்பிச்சிருப்பீங்க. அவங்களும் அதே மாதிரி தான் இன்னமும் அந்த கண்டிஷன்டு மைண்ட்ல தான் இருக்காங்க. பட் வென் யோர் சோல்ஸ் ஹாவ் கான் த்ரூ ஆல் தோஸ் லெசன்ஸ், அவங்களே வந்து தானா each other guide பண்ணி they come together. You have come together at a moment where actually your body and mind is ready to undergo the process. ஸோ நீங்க மீட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அர்த்தம் உங்க பாடியும் மைண்டும் ரெடி ஆயிடுச்சு, லெசன்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டீங்க. இனி கிளியரிங் ஆஃப் ஆல் த கர்மா, கிளியரிங் ஆஃப் ஆல் த நெகட்டிவ்ஸ் இன் யூ, கிளியரிங் ஆஃப் ஆல் த கண்டிஷன்ஸ், இந்த ஒரு ஸ்டேட்டுக்கு நீங்க வரும்போது தான் நீங்க வந்து மீட் பண்ணுவீங்க. இவ்வளோ நான் எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, இத்தனை நாள் நீங்க வாழும்போது உங்க ட்வின் இல்லாம தான் வாழ்ந்தீங்க. அந்த டைம்லயும் உங்களை யார் கைட் பண்ணா, யார் உங்க கூட இருந்தா? இட்ஸ் நாட், நீங்க சொல்லலாம் எல்லாருக்குமே அப்படித்தானே அப்படின்னு நினைக்கலாம். பட் ஆல்வேஸ் தேர் இஸ் அ டிவைன் பவர் தட் கைட்ஸ் எவ்ரிஒன். பட் நமக்கு நம்ம ட்வின்னும் கண்டிப்பா இருக்காங்க. அதை வந்து யூ வில் கனெக்ட் லேட்டர் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். இப்போ நான் சொன்னா அது புரியாது. உங்க பர்சனல் லைஃப்பை நீங்க கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஆன்சர் கிடைக்கும். ஸோ now I'm saying, இப்போ நம்ம வந்து இவங்களை பார்த்ததுக்கு அப்புறம் நமக்கு வந்து அந்த we are preparing ourselves, நம்ம வந்து ரெடி ஆகணும், அந்த பாடி அண்ட் மைண்ட் ரெடி ஆகணுங்கிறதுனால தான் எல்லா பிரச்சனையும் வெளியில வருது, ஃபாஸ்டரா வந்து கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறதுனால. ஸோ அந்த டைம்ல வி ஃபீல் லைக் இந்த லவ் பயங்கரமா இருக்கு எனக்கு அந்த பர்சன் மேல அப்படின்னு நமக்கு தோணும். அப்போ இந்த பர்சன் வந்து நம்ம விட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்துல நம்ம சேஸ் பண்ண ஆரம்பிப்போம். திஸ் இஸ் த பேட்டர்ன் ஆஃப் திஸ் ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷன். ஏன்னா அப்படிதான் வந்து நம்ம கிளியர் ஆகும், நம்ம அதுலேருந்து தான் கற்றுப்போம் அண்ட் வி கம் அவுட் ஆஃப் இட். பட் அகெயின் இங்கே வந்து இன்னொரு கிளாரிட்டி என்ன நான் சொல்ல வந்தேன் அப்படின்னா, ஸோ இத்தனை நாளும் உங்களுக்கு அந்த சோல் வந்து உங்களை கைட் பண்ணிட்டு தான் இருந்தது. உங்கள் சோல் அங்கே அந்த பாடி அண்ட் மைண்டை கைட் பண்ணிட்டு தான் இருந்தது. ஸோ இப்போ நீங்கள் வந்து தனியாக போய் நின்றுட்டா, இல்லை அவங்கள்ட்ட பேசாமல் இருந்துட்டா, அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இருந்துட்டா, லவ் கொடுக்காம இருந்துட்டா, அவங்க வந்து உங்களை விட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கவே நினைக்காதீங்க. அவங்களால முடியாது.
அவங்க ட்ரை பண்ணுவாங்க, முடியாது. பிகாஸ் போத் தீஸ் சோல்ஸ் ஆர் ஆல்வேஸ் கைடிங் ஈச் அதர். நீங்க செப்பரேஷன்ல இருந்தாலும் உங்க சோல் அவங்கள கைட் பண்ணும், அவங்க சோல் உங்கள கைட் பண்ணும். கோவம், இந்த ஈகோ, ஆத்திரம் எல்லாம் கொஞ்சம் மொமெண்ட்ரி தான். இப்போ நீங்க வந்து அவங்கள விட்டுட்டு வரீங்கன்னா அவங்களுக்கு செமையா கோவம் வரும். அவங்களுக்கு வந்து தே வில் ஃபீல் லைக் இனிமே இந்த பர்சன்ட்ட நான் போகவே கூடாதுன்னு. ஆனா 2, 3 டேஸ்க்கு அப்புறம் அவங்களால அந்த பெயின வந்து தாங்கிக்க முடியாது. பட் செப்பரேஷன்ல இருக்கும்போது நீங்க வந்து ஏக்கத்துல இருந்தா அவங்களுக்கு அந்த அளவுக்கு வரமாட்டாங்க. பட் வென் யூ ஸ்டாப் கம்ப்ளீட்லி திங்கிங் அபவுட் தெம், அவங்க லைஃபை அதாவது சரண்டர் பண்ணிடுறீங்க. கடவுளுக்கு தெரியும் எங்களோட ஜேர்னி என்னன்னு. அவர் தானே இந்த ஒரு ஜேர்னியை நமக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. ஸோ சரண்டரிங் கம்ப்ளீட்லி டு த டிவைன் பவர். அது வெளியில இருக்கிற டிவைன் பவரோ உள்ள இருக்கிற டிவைன் பவரோ எதை நீங்க எப்படி நம்பினாலும் சரி, அந்த டிவைன் பவருக்கு நீங்க கம்ப்ளீட்லி சரண்டர் பண்ணிட்டு இட் வில் ஹேப்பன் நேச்சுரலி அப்படின்னு நம்பும்போது ஆட்டோமேட்டிக்லி த ஒர்க் ஹேப்பன்ஸ். ஆனா அந்த ஸ்டேட்ல வந்து அந்த ஒர்க்கை நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்ம முதல்ல கம்ப்ளீட்டா ஹீல்டா இருக்கணும். நம்ம ஹீல் ஆகி நம்மளோட அந்த பவர்ல இருக்கணும் அப்படின்னா ஹீல் யோர் இன்னர் சைல்ட் ஆஸ் ஆல்வேஸ், நான் அதான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் யூ வில் லேர்ன் ஃப்ரம் யோர் ட்ரிகர்ஸ் அண்ட் கம் டு அ டிஃப்ரெண்ட் லெவல் இன் யோர் லைஃப். இட் டேக்ஸ் டைம். நான் வந்து அது ஒரு நாள்ல நடக்கிற விஷயம் கிடையாது. ஆனா யூ வில் கம் டு அ பிளேஸ் வேர் உங்க ட்வின் வந்து உங்க கூட இல்ல அப்படிங்கிற ஃபீலிங்கே உங்களுக்கு தோணாது. அண்ட் அகெயின் உங்களுக்கு வெளியில இருந்து லவ் வேணுங்கிற அந்த ஆசை கம்ப்ளீட்டா போயிடும். வெளியில இருந்து யாரும் வந்து கொடுக்கவே வேண்டாம் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலிங் வரும். ஈவன் இஃப் பீப்புள் ஆர் ரெடி டு கிவ், நம்மளால அக்செப்ட் பண்ண முடியாது. பிகாஸ் யூ ஹாவ் ஃபவுண்ட் தட் இன் யோர் செல்ஃப். நான் எப்போதும் சொல்ற மாதிரி தட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஸ்டேட். ஸோ ஒரு விஷயம் நான் வந்து இங்க கண்டிப்பா சொல்லிக்கிறேன். இஃப் யூ ஆர் அ ட்வின் ஃப்ளேம், நீங்க செப்பரேஷன்ல இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க 2 பேருமே கனெக்டட் தான். உங்க சோல் அவங்கள கைட் பண்ணும், அவங்க சோல் உங்களை கைட் பண்ணும். உங்கள்ட்ட இருந்து அவங்கள பிரிக்கவே முடியாது. ஸோ பிரிக்கிறாங்க இல்ல பிரிஞ்சு இருக்கிறாங்க அப்படிங்கிற பெயின் உள்ள இருக்கு அப்படின்னா டெஃபினெட்லி நம்ம இன்னும் ஹீல் ஆகல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அந்த பெயின் வந்து நமக்கு கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. அந்த பிரிவுங்கிறது நம்ம மனசுல தெரியாது. நமக்கு வந்து அவங்க கிட்ட நான் பேசலையே, அவங்களுக்கு மெசேஜ் போடலையே, அவங்கள பார்க்கலையே, இப்படிங்கிற எண்ணங்கள்லாம் உங்களுக்கு எப்பயாவது வருது அப்படின்னா தேர் இஸ் சம்திங் ஆல் டு ஹீல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஜேர்னியில நம்ம வந்து முன்னோக்கி போகணும் அப்படின்னா அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்மளே கிளியர் பண்ணணும். டோன்ட் வெயிட் ஃபார் யுவர் ட்வின் டு கம் பேக் அண்ட் தென் கிளியர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த ஏக்கத்தோடவே அப்படியே வாழாதீங்க. வேஸ்ட் ஆஃப் டைம். எகெயின் எத்தனை நாளுக்கு அப்புறம் கனெக்ட் பண்ணாலும் திரும்ப செப்பரேஷன் வரும். ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு நீங்களே உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை கிளியர் பண்ணுங்க. இட் வில் கம் டு யூ. இன்ட்யூஷன் கரெக்டா காட்டி கொடுக்கும் எதனால இந்த பெயின் உங்களுக்கு இப்போ வந்திருக்கு அப்படின்னு. ஸோ அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. ஐ எம் டெஃபினெட்லி ஷுர் தட் எவ்ரி ஒன் வில் பி இன் தட் பியூட்டிஃபுல் மொமெண்ட். அண்ட் இந்த ஜேர்னியை பத்தி நிறைய பேருக்கு தப்பான கான்செப்ட் இருக்கு. அண்ட் பர்டிகுலர்லி நான் வந்து இவ்வளோ ஹாப்பியா இருக்கும்போது நிறைய பேருக்கு இப்படியெல்லாம் இருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ். நான் டெஃபினட்டா சொல்றேன், சோல் அலைன்டு லைஃப் அப்படிங்கிறது சந்தோஷமான ஒரு விஷயம். அது ட்வின் ஃப்ளேம் ஜேர்னின்னு கிடையாதுங்க. எந்த ஒரு ஹியூமன் பீயிங்கும் அவங்களுக்கு அவங்க சோலோட அலைண்டா வாழ முடிஞ்சாங்க அப்படின்னா ஹாப்பியா வாழலாம். ஆனா நமக்கு நம்ம ஊர்ல இருக்கிற ஸ்பிரிச்சுவாலிட்டி என்ன அப்படின்னா சோல் அலைன்டு வாழ்க்கையை வேற மாதிரி காமிச்சிட்டாங்க. ஸோ அதனால தான் நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பர்சன் வாழும்போது நமக்குள்ள டவுட் வருது. ஒன்று இவங்க ஆக்சுவலி ட்வின் ஃப்ளேம் ஜேர்னில தான் இருக்காங்களா, இல்லை நம்மளை ஏமாத்துறதுக்கு வீடியோ போடுறாங்களா, இல்லை இது வந்து இந்த பெயின் எல்லாம் மறைச்சு வச்சுட்டு வீடியோல மட்டும் சிரிச்சு சிரிச்சு காட்டுறாங்களா அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் வரலாம். இட்ஸ் ஓகே. அது வந்தது அப்படின்னா அதையும் ஹீல் பண்ணுங்க. பிகாஸ் தட் இஸ் சம்திங் இன்சைட் அஸ் விச் வி ஹேவ் டு ஹீல். ஸோ டெஃபினட்டா சொல்றேன், ஹாப்பியா தான் இருப்போம் நம்ம. ஹாப்பினஸ் இஸ் நாட் கமிங் ஃப்ரம் அவுட் சைட். நம்ம உள்ள இருக்கிற ஹாப்பினஸை நம்ம சீக் பண்ண ஆரம்பிச்சோம்னா அப்போதான் வெளியிலயும் நம்மளால ஹாப்பியா இருக்க முடியும். அதை புரிஞ்சுக்கும் போது எல்லாருக்குமே தெரியும். ஓகே டியர்ஸ், டேக் கேர், பாய்.